கன்னியாகுமரி அருகே கொலை முயற்சி வழக்கில் போலீசாரிடமிருந்து தப்பிக்க குளத்திற்குள் குதித்து தண்ணீர் காட்ட முயன்ற நபரை படகில் சென்று போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் காட்டாத்துறை பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்டீபன். இவருக்கும் அதே பகுதியில் இறைச்சி கடை வியாபாரம் செய்து வருகின்ற விஜி என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து விஜி அவரது நண்பர்களான நிதின்குமார், ஸ்டாலின் ஆகியோரோடு சேர்ந்து ஸ்டீபனை வெட்டி கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். இது தொடர்பாக தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் நிதின்குமாரையும் அதே போன்று விஜயையும் கைது செய்த பின்பு ஸ்டாலினை தேடி வந்தார்கள். ஸ்டாலின் தலைமறைவாக இருந்தார். அவர் நாகர்கோவில் அருகே பறக்கை பகுதியில் தலைமறைவாக இருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் தெரிய வந்தது. உடனடியாக ஸ்டாலினை கைது செய்வதற்காக சம்பவ இடத்திற்கு சென்ற போது அந்த பறக்கை பகுதியில் காணப்பட்ட ஒரு பெரிய குளத்தில் திடீரென ஸ்டாலின் குதித்து போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றார். ஆனால் போலீசார் அவரை விடாமல் சுற்றி அவரை தேடி வந்தார்கள். குளத்திற்குள்ளேயே அவர் தலைமறைவாக தாமரை இலைகளுக்கு இடையே தலைமறைவாக இருந்த நிலையில் உடனடியாக தீயணைப்பு துறையினரை வரவழைத்து படகு மூலம் குளத்திற்குள் சென்று தேடி இவரை ஸ்டாலினை பிடித்து கரையில் ஏற்றி கைது செய்தார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.